நடா புயலின் எதிரொலியாக கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளான தாழங்குடா, தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, சாமியார்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் அதிகாலை முதலே மழை பெய்து வருகிறது. மேலும் நடா புயலின் எதிரொலியாக 49 கடலோர கிராம பகுதிகளிலும் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்கள் தங்களின் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக மேடான பகுதிகளில் நிறுத்தியுள்ளனர். கரையோரம் போட்டு மோட்டில் ஏற்றி வலைகளை எல்லாம் மோட்டில் ஏற்றி வச்சுக்கிறோம். மீனவ மக்கள் எத்தனை பேரும் கடலோரத்தில் தான் இருந்து இருக்கிற பொருட்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இருந்துருக்கிறோம். கடல் ரொம்ப சீற்றமாக இருக்கிறதால யாரும் கடலுக்கு நாங்கள் போகலை. இதனால் மழையும் அதிகமாக தெரியுது, மழையும் அதிகமாக வந்து நிற்குது. அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நடா புயல் அபாயத்தை எச்சரிக்கும் வகையில் பாம்பன் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் அபாய எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தீவு பகுதியில் நேற்று இரவு முதல் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கடலுக்கு செல்லாத நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக நாட்டுப்படகு மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி கடற்பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் சுற்றுலா படகு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் குறையும் பொழுது மீண்டும் இயக்கப்படும் என பூம்புகார் படகுத்துறை சார்பாக கூறப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நடா புயலின் எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் வகையில் 84,500 சாக்குகள், 9,375 மணல் மூட்டைகள், 600 யூனிட் மணல் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் மழையினால் பாதிக்கப்படும் பொதுமக்களை தங்க வைக்க 884 பள்ளிகள் மற்றும் 134 திருமண மண்டபங்கள் தயார் நிலையில் உள்ளது எனவும் மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது.